Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம முடக்கத்தான் சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. முடக்கத்தான் இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடு கரையில வயல்வெளியிலலாம் கிடைக்குங்க. எங்கே பார்த்தாலும் இந்த இலை வந்து இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டிலேயே ஒரு சின்ன தோட்டம் வச்சுருக்கேன். அதிலேயே வளர்த்துட்ருக்கோம். முடக்கத்தான் இலை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா பச்சை பசியர்னு ஷார்ப் பேஜஸோடு இந்த இலை இருக்குங்க. அதோட காய் பார்த்தீங்கன்னா 3 பக்கம் கூர்மையாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன ஒரு விதைகள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நான் ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன். அந்த முடக்கத்தான் கீரைக்கு இடையில வர அந்த தண்டையும் தூக்கி போடாமல் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகு எடுத்து அதை நல்லா கல்லில் இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டும் இஞ்சியையும் நல்லா இடித்து ஒரு கல்லில் இடிச்சுக்கலாம். கல் இல்லைங்கிறவங்க மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதை வந்து ஒரு நல்ல விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் 1-2 இஞ்சி பூண்டை வந்து இடித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம சூப் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. சூப் ரெடி பண்ணுறதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு தக்காளியை வந்து மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடி பொடியாக. ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இடித்து வச்ச மிளகு, இஞ்சி பூண்டு விழுதாக தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து முடக்கத்தான் கீரையோட தண்டை 1-2 இடித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதில் நான் 5 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். எனக்கு 3 டம்ளர் சூப் தேவைப்படுதுன்னா நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் தண்ணி வந்து கொதித்து சுண்டுனதுக்கப்புறம் எனக்கு 3 டம்ளர் சூப் வந்து கிடைக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருளெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முடக்கத்தான் கீரை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருந்த தண்டையும் போட்டுட்டோம். அதுக்கு அடுத்து சின்ன வெங்காயம் 3 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இடித்து வச்சுருந்த மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேங்க. லாஸ்ட்டாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு தேவையான எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. சூப் நல்லா கொதிக்கும். அந்த கொதி வரும்போது நீங்கள் நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க. நல்லா கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா பச்சை வாசனை, நம்ம எல்லாம் பச்சையாக தானே சேர்த்துருக்கோம், அதனால் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். சூப்பும் பார்த்திங்கன்னா அந்த 2 டம்ளர் சூப் வந்து கம்மியாகணும். நம்மளுக்கு 5 டம்ளர் நம்ம இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். அது 2 டம்ளர் வந்து கம்மியாகி 3 டம்ளர் வர வரைக்கும் நம்ம அதை நல்லா கொதிக்க விடணுங்க அந்த சூப்பை. இந்த சூப்பை மெயினாக மூட்டு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக குடிக்கணுங்க. வாரத்துக்கு 2 முறை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் வலி, மூட்டு வாதம் இதெல்லாம் வந்து போயிடுங்க. முடக்குவாதத்தை நீக்கும் சக்தி வந்து இது இந்த கீரைக்கு இருக்கிறதுனால தான் இதை வந்து முடக்கத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த முடக்கத்தான் கீரையை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் வந்து வாதத்தன்மை வந்து கட்டுக்கு வந்து மூட்டு வலியை வந்து இதை போக்குங்க. இந்த கீரையை நீங்கள் சட்னியாகவும் செஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு மூட்டு வாதம், அதாவது உங்களுக்கு காலில் வந்து எங்கே வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த கீரையை வந்து அரைச்சி அதை வந்து நல்ல ஒரு பதத்துக்கு அரைச்சி நீங்கள் வந்து பத்து போட்டிங்கன்னா அந்த வலி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்குங்க. வாரத்துக்கு 2 முறை அந்த பத்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இல்லைங்க எனக்கு பத்து போடுறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த சூப்பை வாரத்துக்கு 2 முறை செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன், பெஸ்ட்டு சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. பாருங்கள், சூப் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சூப்பை இன்னும் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சூப்பை வாரத்துக்கு 2 முறை மூட்டு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை இருந்து குடிங்க. இதை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூட்டு வலி குறையிறது உங்களுக்கே தெரியும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த சஜஷன் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த சூப் குடிங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.